இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ அதிகமான கஸ்டமர்ஸ் வச்சிருக்க பெரிய கம்பெனிகள் இல்லை வளர்ந்துட்டு இருக்க கம்பெனிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை D2C மெத்தடில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் B2C மெத்தடில் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே 5 வகையான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்களுடைய CRMலையும் உங்களுடைய சேட் பாட்லையும் கனெக்ட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸை ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இதில் இருக்க ரெண்டாவது ஃபெசிலிட்டிஸ், ஸோ நீங்கள் ரெகுலராக ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்க பல்க் மெசேஜ் சர்வீசஸ் மூலிமா உங்களுடைய ஆஃபர்ஸை ஒரே கிளிக்கில் உங்களுடைய எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே அனுப்ப முடியும். மற்ற 2 அப்ளிகேஷன்லையுமே இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இதில் இருக்க 3வது முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் ஆட்டோமேட்டட் கஸ்டமர் சப்போர்ட் தாங்க. ஸோ நீங்கள் AI சேட் பாட்டை இன்டெகிரேட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆட்டோமேட்டடான சப்போர்ட்ஸையும் ரெகுலராக கொடுக்க முடியும். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐயில் இருக்க 4வது ஃபெசிலிட்டிஸ், ஸோ இந்த வாட்ஸ்அப் ஏபிஐயில் உங்கள் கஸ்டமர் டைரக்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் செக்யூர் பேமெண்ட் இன்டெகிரேஷனையும் இதில் எனேபிள் பண்ண முடியும். இதில் இருக்க 5வது ஃபெசிலிட்டிஸ் மல்டி ஏஜென்ட் அக்சஸ் தாங்க. நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் ஒரு குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒரே வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியுமே இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐயில் இருக்குது. இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பேங்க், பெரிய பெரிய கம்பெனிஸ்கள், இ காமர்ஸ் பண்ணுற கம்பெனிஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.